வெல்கம் டு மை சேனல் ஷுபிஸ் தஸ்மைவே. நான் இன்றைக்கி காரக்குழி பணியாரம் செய்ய போகிறேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு வானலில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுந்து கடலைப்பருப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பருப்பெல்லாம் கருகிடாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது கோல்டன் கலரில் மாறுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் காரத்துக்காக 2-3 வரமிளகா சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா வேணுன்னா ஒரு 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடல. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் உங்கள் தேவைக்கு ஏற்ப அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்து ஃப்ரை பண்ணணும், கருகிடாமல் பார்த்துக்கணும். இது ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் மாவு கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டிருக்கேன். உங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் மாவில் இதை சேர்த்திக்கிறேன். நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த தாளிப்பை இதில் கொட்டிக்கிறேன். கொட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்திக்கிறேன். கூடவே நான் ஆல்ரெடி உப்பு போடல மாவில், இப்போ தான் போடுறேன். நீங்கள் சப்போஸ் உப்பு ஃபஸ்ட்டே போட்டிருந்தீங்கன்னா ஜஸ்ட் தாளித்து மட்டும் கொட்டிக்கோங்க. அதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு கலக்கிக்கிறேன். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் நார்மலான குழி பணியார கல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதால நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். குழி பணியார கல்லை வச்சு நல்லா எண்ணெய் நல்லா எல்லா குழியிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் அந்த குழியில் எல்லா பக்கமும் நம்ம நல்லா பட்டிருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் எண்ணெய் இருந்தால் தான் மாவு ஊற்றும் போது அது ஒட்டாமல் வரும். குழி பணியாரம் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல் நல்லா சூடாக இருக்கணும். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிடுறேன். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா கல் சூடாக இருக்கிறதுனால தான் அது நல்லா கொதிக்கிற மாதிரி வருது. மாவு ஊற்றும்போதே இந்தளவுக்கு கல் நல்லா சூடாக இருக்கணும். கல் நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் ஊற்றினதுமே அடிப்பக்கம் நல்லா வெந்திருக்கும். நான் லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா கல் சூடாக இருந்தால் டக்குன்னு வெந்துடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் அழகாக வருது. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது
ஃபஸ்ட் டைம் வந்ததை விட செகண்ட் டைம் திருப்பி போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் 2 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா விடலாம், அப்போ தான் நல்லா குக் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துடலாம். நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும். எடுக்கும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சு. சும்மா கையில் எடுத்ததுமே. நீங்கள் கையிலலாம் எடுக்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். நான் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.